Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 17/1/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பார் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆஃப்லைனில், அதாவது பேப்பர் பென் மோடில் OMR பேஸ்டு எக்ஸாம் தான், சிங்கிள் ஷிஃப்ட்டு சிங்கிள் டே எக்ஸாம் அப்படின்ற அறிவிப்பு வந்தவுடன் இப்போ பார்த்தீங்கன்னா KEA எக்ஸாமுக்கான டைம் டேபிள் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த KEA எக்ஸாம் எதுக்கு, யாரெல்லாம் எழுதணும், இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து MBBS அண்ட் BDS அட்மிஷனுக்கான ஒரு எக்ஸாம். இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது 2025 கடைசி நாள், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு காலேஜ் அட்மிஷன் எல்லாம் முடித்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் நான் எழுதுகிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த டே 1 அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு போகிறீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு, சாய்ஸ் லாக்கிங் முடிச்சுட்டு, காலேஜினுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு அதெல்லாம் முடித்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ், அன்லிமிட்டெட் டவுட் கிளாரிஃபிகேஷன், இது எல்லாமே இந்த டோட்டல் பேக்கேஜில் அடங்கும். அல்ல எனக்கு வந்து 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் அண்டு டைம் டேபிள். ஓகே, இப்போது இந்த எக்ஸாமை எதுக்கு எழுதணும், யாரெல்லாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய MBBS அண்டு BDS அட்மிஷனுக்காக அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் உள்ளே போகலாம். ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் வந்து அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா 85% கோட்டாவில் அந்த ஸ்டேட்டினுடைய நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். அப்படி இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டா அட்மிஷனில் உள்ளே போகணும் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டியாக இருக்கணும். அப்போது அந்த 85% கோட்டாவில் போகலாம். அதுவே வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில், உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் 100 சீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 100 சீட்ஸை 50-50ன்னு 2ஆக பிரிச்சுக்குவாங்க. 50 சீட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 50% அரசு ஒதுக்கீட்டின் கீழே சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து விதிமுறை. ரிமைனிங் இருக்கிற 50% சீட்டு அல்லது 50 சீட்டு, 100 காலேஜ் 100 சீட் இருக்கிற ஒரு காலேஜில் 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கக்கூடிய 50 சீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபார் UG அண்டு PG. இதை எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீட் மார்க் ப்ளஸ் இவங்க வைக்கக்கூடிய கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க், இந்த இரண்டையும் சேர்த்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்டினுடைய அடிப்படையில் தான் மருத்துவ சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில், தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய 50% நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு நீட் மார்க்கோடு சேர்த்து
இந்த கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியினுடைய தேர்வில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணையும் சேர்த்து அதில் உங்களுக்கு ஒரு தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தரவரிசை பட்டியல் அடிப்படையில் உங்களுக்கு சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 16/1/2025, அதாவது ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டு லெட்டர் ஹெட்டில் வந்து நேற்று டேட் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 23/1/2025லேருந்து 21/2/2025 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது 16/4/2025, அதாவது ஏப்ரல் மாதம் 16/4/2025 காலை 10:30லிருந்து 11:50 வரைக்கும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது வந்து +2 சிலபஸ் தான். 2:30 மணி மதியம் 2:30லேருந்து 3:50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. 17/4 அதாவது 17th ஏப்ரல் 2025 காலை 10:30லேருந்து 11:50 வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ். இது எதுக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்ஸையும் சேர்த்து எழுதிக்கலாம். அதாவது மெடிக்கல்லையும் எனக்கு அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணுறேன், என்ஜினியரிங்க்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எழுதணும். மெடிக்கலுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எழுதணும். என்ஜினியரிங்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது 17/4/2025 மதியம் 2:30 மணியிலிருந்து 3:50 வரைக்கும் பயாலஜி எக்ஸாம். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள், நான் வந்து தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணுறேன், மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் ட்ரை பண்ணுறேன். எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து நம்மளுக்கு நெய்பரிங் ஸ்டேட்டு. இங்கே தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்காத பட்சத்தில் நான் கர்நாடகாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4/5/2025, அதாவது 4th May 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் டேட். அதற்கு முன்னதாக ஏப்ரல்லையே வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க இதை போட்டு பார்க்கலாம். இந்த KEA எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதன் பிறகு உங்களுக்கு கேரளாலையும் KCET அந்த எக்ஸாமும் நடக்கும். கேரளா நடத்தக்கூடிய தேர்வும் நடக்கும். அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த KEA எக்ஸாம் தொடர்பாகவோ நீட் UG 2025 தொடர்பாகவோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷனை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இதற்கு முன்னதாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 2025 எக்ஸாமுக்கு நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் வீடியோ மாதிரி போட்டிருக்கிறோம். சாம்பிள் ஃபில்டு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் நீட் UG 2025 அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. அந்த வீடியோ இன்றைக்கி காலையில் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன கேபிக்குள்ளே வேணும், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் எவ்வளோ கேபியில் வேணும், அது எல்லாமே அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்குறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜில் உங்களுக்கு 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்டையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் இப்போவே அட்வான்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் நீட் UG 2025க்கான எக்ஸாம் ஃபீஸ் 1700 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, OBCக்கு 1600, SC ST PWD தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees, அவுட் சைடு இந்தியாவுன்னா 9500 rupees. இதெல்லாமே 2024 ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்தது. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுன்னா நியூ ப்ராஸ்பெக்டஸ் 2025 ப்ராஸ்பெக்டஸ் வந்த உடனே நம்ம அதையும் அப்டேட் கொடுத்துருவோம். இப்போ இது பார்த்துட்டு இருக்கிறது NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன். 2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பர் மோடில் OMR பேஸ்டு சிங்கிள் டே சிங்கிள் ஷிஃப்டில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல்
25க்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்பார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோவும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதுதான் அந்த அப்பார் கார்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கான அப்பார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் 2025 நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் ரூம் எடுத்து செல்ஃபாக படிச்சுட்ருக்கிறீங்க, என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும் அப்படின்றவங்க நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்ரெடி டிசம்பர் 1 இந்த டெஸ்ட் சீரீஸ் ஷெட்யூல் போயிட்டுருக்குது. நீங்கள் மிஸ் ஆன அந்த டெஸ்ட்டையும் எழுதிக்கலாம். அதாவது 30 நாளில் உங்களுடைய ஷெட்யூல் ஆர் கோச்சிங் சென்டர்னுடைய ஷெட்யூலை டிஸ்டர்ப் ஆகாமல் எழுதிக்கலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சார்ஜ் 3000 ருபீஸ். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுடைய ஸ்கோர் அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டாக இருக்கிற கொஸ்டினுக்கு +4, தப்பாக இருக்கிற கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உடனுக்குடனாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் தொடர்பாக சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கேட்டுக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.